முஸ்லிம்களோட வாழ்க்கைக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காக செயல்பட வேண்டிய வக்ஃப் வாரியம் இன்னைக்கு தேதி இல்லை. ஊழல் அப்புறம் லஞ்ச புகார்னால சர்ச்சையிலும் சிக்கல்லையும் சிக்கியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கிற நிலவரத்தின்படி அடுத்து என்ன நடக்க போகுது? வக்ஃப் வாரியம் முஸ்லீம் மக்களோட வாழ்க்கை நலனுக்காகவும் அவங்களோட சமூக வளர்ச்சிக்காகவும் அவங்களுக்கு சொந்தமான பொது சொத்துக்களான பள்ளிவாசல், அனாதை இல்லம், அப்புறம் ஆசிரமம் மாதிரியான கோடிக்கணக்கான சொத்துக்களை கவனிச்சு வராங்க. ஆனால் இப்போ கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி தங்களோட சொந்த ஆதாயத்துக்காக அந்த பொது சொத்துக்களை தரமட்ட ரேட்டுக்கு லீஸு கொடுத்து அது மூலயமா வர ஃபண்ட்ஸை கூட தப்பாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே இருக்கிற சில பேர் லீக் பண்ண இன்ஃபர்மேஷன் படி அவங்க இதை வச்சு எப்படி மோசடி பண்ணுறாங்கன்னு அவங்களோட சொந்த லாபத்துக்காக இதை எப்படி சீரழிக்கிறாங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இந்த விஷயங்கள் பெரிய அளவில் பேசு பொருளானதுனால சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலே விசாரணை முடக்கி விட்டுருக்காங்க. ஆனால் பலதரப்பட்ட கிரிட்டிக்ஸோட கருத்துப்படி இந்த விசாரணையில் அரசியல் தலையீடு இருக்கிறதுனால நீதி மறுக்கப்படலாங்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட இங்கே பெரிய கேள்வியே இந்த உதவி ரொம்ப அவசியமாக இருக்கிற ஏழைங்களுக்கு திட்டங்கள் ஏன் போய் சேர மாட்டேங்கிறது தான். நீங்கள் இந்த சிஸ்டம் சரி செய்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அதேமாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. வெயிட் போயிடாதீங்க. நீங்கள் எடிட்டரா இல்லை இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணி ஏர்ன் பண்ண நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி நம்ம பசங்களுக்காக ஒரு புது கம்யூனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே நீங்கள் போய் சேர்ந்துட்டீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸை உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் பேமெண்ட் கொடுக்கப்படும். நம்ம டெலிகிராம் சேனல் போய் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிற அப்டேட்ஸை நான் அந்த சேனலில் கொடுக்குறேன். தேங்க்யூ.